சரி, இவனுக்கு நம்ம என்ன பேர் வைக்க போறோம்? நான் பேரை எப்பவோ யோசிச்சு வச்சுட்டேன். இவனுக்கு நோபிட்டான்னு பேர் வைக்கலாம். இது பேரோட அர்த்தமா? அதோ அங்க இருக்கே அந்த மரம் உனக்கு தெரியுதா? ஆத்து பக்கத்துல இருக்குதே அந்த பெரிய மரம் தெரியுதா? ஆமா, ஆனா அதுக்கு என்னங்க? உனக்கு ஞாபகம் இருக்கா? நமக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு நீ சொன்னியே, அப்போ அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் நான் இருந்தேன். அப்பதான் இந்த மரத்தையும் நான் பார்த்தேன். இலைகள்லாம் காஞ்சு போச்சு, ரொம்ப குளிரா இருந்தது. ஒரு சில இலைகள் மட்டும்தான் இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் அந்த மரத்தை பார்க்க ரொம்ப கம்பீரமா இருந்தது. நமக்கு குழந்தை பிறக்கிறதுக்குள்ள இந்த மரத்துல எத்தனை பூக்கள் பூக்கும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்காகவே அடிக்கடி இந்த பக்கம் வந்துட்டு போவேன். ஓ, அதனாலதான் என்னை இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்களா? ஆமா, நம்மளுடைய மகன் நல்ல புத்திசாலியா ஒழுக்கம் உள்ளவனா இந்த மரம் மாதிரியே எதை பத்தியும் கவலைப்படாம வளரணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும். நோபிட்டாவுக்கு அர்த்தம் அதுதான். அவனுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. பேரு ரொம்ப நல்லா இருக்கு. அவன் நல்லவனா, யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாதவனா இருக்கணும். கண்டிப்பா இருப்பான் அவன் உன்ன மாதிரி.